வணக்கங்க. ட்ரெண்டிங் நியூஸில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உலகத்தோட காலநிலையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? WMO அப்படின்ற கம்பெனி வருஷம் இந்த உலகத்தோட வெதர் ரிப்போர்ட்டை கொடுப்பாங்க. ஸோ 2023 இந்த உலகத்தோட வெதர் எப்படி இருந்தது, இப்போது என்ன சூழ்நிலையில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, 2023 இந்த உலகத்தோட டெம்பரேச்சர் 1.45 0.12 டிகிரி செல்சியஸில் இருந்திருக்கு. இந்த 174 வருஷத்தில் இப்போதான் இந்த வருஷம் ரொம்ப உலகத்தோட டெம்பரேச்சர் ரொம்ப சூடாக இருக்குது, அப்படி ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்னு ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த 10 வருஷத்தில், அதாவது 2014 2023 வரைக்கும் இந்த உலகத்தோட டெம்பரேச்சர் 1.20 0.12 டிகிரி செல்சியஸில் தான் இருந்திருக்கு. இந்த 10 வருஷத்தில் இந்த ஆண்டு ரொம்ப சூடாகவும் ரொம்ப வெப்பம் மிகுந்ததாகவும் அந்த உலகத்தோட டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்ட்டு ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. அடுத்து க்ரீன் ஹவுஸ் கேஸஸ். ஓகேங்களா? ஸோ இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்னால் சில பேருக்கு என்னன்னு தெரியும். சரிங்களா? இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸான கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் அண்ட் நைட்ரஸ் ஆக்சைடு இருக்கு இல்லையா? ஸோ அது இன்க்ரீஸ் ஆகியிருக்கு அப்படின்னு 2023 இன்க்ரீஸ் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அப்படி நம்ம அந்த கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் அண்ட் நைட்ரஸ் ஆக்சைடெலாம் இந்த 10 வருஷத்தில் இல்லாத மாதிரி நமக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போது இந்த கரீபியன் கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ, கரீபியன், ஈஸ்டர்ன் அட்லாண்டிக் அண்ட் நார்த் பெசிஃபிக் அப்படி பெரிய பெரிய கடல்கள் எல்லாமே அதோட மேற்பரப்பு வெப்பநிலை ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் கடல்வாழ் உயிரினங்கள் இருக்குது, அது ரொம்ப பாதிக்கப்படுதான். ஸோ உயிரினங்களுக்கும் வெப்பத்தை தாங்கக்கூடிய சக்தி ரொம்ப வெப்பம் மனிதர்களுக்கே வெப்பத்தை தாங்க முடியாதது இருக்கும். வாயிலா ஜீவன்கள் ரொம்ப கஷ்டப்படுது. அதாவது 90% கடலில் வெப்ப அலைகள் அதிகமாகுதான். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வெப்ப அலைகள் அதிகமாகிறதுனால கடல்வாழ் உயிரினங்கள் ரொம்ப கஷ்டப்படுது அப்படின்ட்டு ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. பனிப்பாறைகள் நார்த் அமெரிக்காலையும் யூரோப்லையும் பனிப்பாறைகள் உருகிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி உருகிறது நம்ம கடல் மட்டம். இப்போ பனிப்பாறை உருகுனுச்சுன்னா கடல் மட்டம் உயர்ந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ அப்படி பனிப்பாறை உருகிறது நல்லதல்ல அப்படின்னு சொல்கிறாங்க ரிப்போர்ட்டில். ஸோ இந்த ஆபத்தான வெதர், அதாவது உலகத்தோட டெம்பரேச்சர் ரொம்ப வெப்பமாக இருக்குது. ஸோ அதனால் இவ்வளோ கஷ்டங்களும் எல்லா உயிரினங்களும் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கும். இந்த ஆபத்தான நிலைமை கண்டினியூ ஆகிட்டே நீடிச்சுக்கிட்டே இருந்ததுன்னா நம்ம கிளைமேட் ஷாக்ஸ், அதாவது காலநிலை அதிர்வுகளால் நம்ம மக்களும் இந்த உலகத்தில் வாழற எல்லா உயிரினங்களும் ஜீவன்களும் கஷ்டப்படும். ஸோ என்னென்ன மாதிரி கிளைமேட் ஷாக்ஸ் நமக்கு வரும்? வெள்ளம் அது வருஷம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். காட்டு தீகள், காட்டில் ஒரு மரமும் இன்னொரு மரமும் ஒராசி நிறைய காட்டு தீ பரவி காடெல்லாம் அழிஞ்சு போகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. உயிரினங்கள் கஷ்டப்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி நமக்கு இந்த பனிப்பாறைகள் இல்லையா, பனிப்பாறைகள் உருகுச்சுன்னா என்ன ஆகும்? கடல் மட்டம் உயரும். எப்படியும் அந்த நிலப்பரப்பை தான் நிலப்பரப்பில் இருக்கிற
இப்போ இருக்கிற சென்டிமீட்டரை விட கடல் தண்ணி கொஞ்சம் அதிகமாகி இன்க்ரீஸ் ஆகி ஊருக்குள்ளே தான் வரும். சரிங்களா? அதாவது சைக்ளோன்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சைக்ளோன்ஸ்னால் வந்துட்டு தெரியும். சைக்ளோன்னா வந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலம். அதனால் பாதிக்கப்பட்டிருக்கு. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வந்துச்சுன்னா போதும், மழை பெஞ்சுன்னா தண்ணி ஊருக்குள்ளே வந்துடும். ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கோம் மக்கள் எல்லாம். வெப்பம் அதிகமாகவும் வறண்ட பூமியாக இருக்கும். வெப்பம் அதிகமாகி பூமி வறட்சி ஆகிறதுக்கு வந்துட்டு அதிகமான சான்சஸ் இருக்குது அப்படின்ட்டு இந்த WMO ரிப்போர்ட்டில் வந்துட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? ரினியூபிள் எனர்ஜி. ஓகேங்களா? முதல்ல வந்துட்டு நான் இந்த ரினியூபிள் எனர்ஜினா என்னன்னு நான் சொல்லிடுறேன். சரிங்களா? இப்போது நம்ம வந்து கார்லலாம் போகும்ல, ஊர் விட்டு ஊர் போகும்போது கார்லலாம் போகும்போது இந்த மின் விசிறியெல்லாம் பார்ப்போம். அந்த மின் விசிறி என்ன பண்ணுன்னா நேச்சுரலான எனர்ஜியை வந்துட்டு நேச்சுரல் எனர்ஜி, கைனட்டிக் பவர், ஓகேங்களா, இயற்கையாக வந்துட்டு கலெக்ட் பண்ணி அதை வந்துட்டு எலக்ட்ரிசிட்டியாக மாற்றும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா அந்த சோலார் எனர்ஜி, சூரியன்கிட்டேருந்து வர சோலார் எனர்ஜியை மாற்றி நம்ம எலக்ட்ரிசிட்டியாக மாற்றுவோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ரினியூபிள் எனர்ஜி. இந்த மாதிரி ரினியூபிள் எனர்ஜி வந்துட்டு சோலார் எனர்ஜியில் தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ இது அதிகமாக ஆனால் டீகார்பனைசேஷன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டீகார்பனைசேஷனுக்கு நம்ம அச்சீவ் பண்ணலாம். ஸோ டீகார்பனைசேஷனால் நம்ம என்ன பாதிக்கப்படுறோம்? அதாவது காலநிலை மாற்றம். திடீர்னு மழை பெய்யுறது, சம்மர் அன்னைக்கு மழை பெய்யுறது, வின்டர் அன்னைக்கு வந்து சூடாகிறது, காற்றழுத்த தாழ்வு மண்டலம், திடீர்னு காட்டுத்தீ பரவி உயிரினங்கள்லாம் இறந்து போகிறது, ஊருக்குள்ளே வெள்ளம் வர்றது. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வந்துட்டு வராமல் தடுக்கப்படுமா? சரிங்களா? ஸோ இந்த காலநிலை மாற்றம், ஓகேங்களா, காசிங் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் வந்துட்டு ஆகும் டீகார்பனைசேஷனால். ஓகேங்களா? நம்ம மனிதர்களுக்கே மூளையை பாதிக்கும். யோசிக்கிற தன்மை போயிடும். சுவாசம் பண்ண முடியாது இந்த டீகார்பனைசேஷனாக இருந்ததா. ஓகேங்களா? இந்த டீகார்பனைசேஷனை குறைக்கணும்னா உலகத்தை நம்ம பூமியை நம்ம குளுமையாக வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்ம பூமியை குளுமையாக வச்சுக்கிட்டாலே இந்த டீகார்பனைசேஷன் குறைஞ்சு நம்ம பூமி பழைய மாதிரி நல்லா செழித்தோங்கி இருக்கும். சரிங்களா? நம்ம பூமியை குளிர வைக்கணும்னா என்ன? நம்ம பூமியில் நிறைய மரம் நடணும். மரம் நட்டு பூமியை நம்ம குளிர வைக்கணும். ஒரு இடத்துல மட்டும் மரம் நட தேவையில்லை. ஸோ நம்ம பார்க்குற எந்தெந்த பகுதியெல்லாம் வறண்டு இருக்கோ அந்த இடத்துல எல்லாமே நம்ம மரம் நட்டு நம்ம பூமியை செழுமையாக வச்சுக்கிட்டாலே பூமி குளுமையாயிடும். இந்த மாதிரி பாதிப்புலேருந்து நம்ம தப்பிக்கப்படுவோம். சரிங்களா? முயன்ற அளவுக்கு நம்ம பூமியை காப்பாற்றுவோம். பூமி நல்லா இருந்தால், பூமி மாதா நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். சரிங்களா? ஸோ இவ்வளோ தூரம் பொறுமையாக என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. இந்த ட்ரெண்டிங் நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நானும் ஒரு வீடியோவில் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். தயவுசெய்து உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெண்டிங் நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு ட்ரெண்டிங் நியூஸ் யாருக்கு பிடிக்குமோ அதை ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்டில் அடுத்து உங்களுக்கு என்ன வேணும், எதை பற்றி வீடியோ போடணும் அப்படின்னு கூட எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.